நீங்க நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு புக்க தொறக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நம்ம கடைசி நாள்ல படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி அதில ஃபெயில் ஆகி, இல்ல கம்மி மார்க் வாங்கி நம்ம என்ன சொல்லுவோம்? டைம் இல்ல. கடைசி நாள்ல படிச்சோம். அதனால டைம் இல்ல. ஸோ ஃபெயில் ஆயிட்டோம். ஈஸியா ஒரு கன்க்ளூஷன் போட்டு போயிருவோம். கரெக்ட்டா? ஒரு விதத்தில கரெக்ட் தான். பட் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஒரே நாள்ல படிச்சு 90யும் எடுக்குறான். அவனால எப்படி எடுக்க முடியுது? நம்மளால ஏன் எடுக்க முடியல? 2 பேரும் சேம் அமவுண்ட் ஆஃப் டைம தானே யுட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் பிரெட்டி சிம்பிள். உங்க மண்டைக்குள்ள டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. சரி, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும்? ஒரு 10 சாப்டர் தெரியும். ஒரு 20 ஃபார்முலா படிப்போம். அப்புறம் ஒரு 5 யூடியூப் வீடியோ படிக்கிறதையும் ஒரு கில்ட்டோட, ஐயோ இவ்வளோ நாள் நம்ம படிக்கலையே அப்படிங்கிற ஒரு சென்ஸோட படிப்பீங்க. பட் அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது இதில் பாதி கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரே நாளில் நம்ம மண்டையை இப்படி ஓவர்லோட் பண்ணதுனால அடுத்த நாள் வந்து நம்ம நிறைய படித்த மாதிரி இருந்தாலும் அங்கே ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ப்ளஸ் அப்படியே ஞாபகம் இருந்தாலும் நம்ம சரியாக எழுத மாட்டோம், மார்க் வராது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அது எப்பயாச்சும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் பிரச்சனை வந்து சோம்பேறித்தனம் கிடையாது. பட் ராதர் ஒரே நாளில் வந்து நம்ம அவ்வளோ கண்டென்ட்டை ஓவர்லோட் பண்ணுறது தான். ஸோ இதோட சொல்யூஷன் என்ன? ஆப்வியஸ்லி நம்ம நிறைய டைம் போடலாம், இன்னும் நிறைய நாள் உட்காந்து முன்னாடியே படிக்கலாம். பட் எல்லாராலையும் அதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, தட் ரிக்வயர்ஸ் டிசிப்ளின் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அதை வந்து ஒரு நாளில் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கம்மியாக படிக்கணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, கம்மியாக படித்தா மார்க்கும் கம்மியாக தானே வரும் அப்படின்னு. இங்கே தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, கடைசி நாளில் உட்காந்து படித்தா எப்பரா மண்டையில் ஏறும், கடைசி நாளில் உட்காந்து படித்தா எப்பரா பாஸ் ஆக, எப்பரா நிறைய மார்க் வாங்க. பட் இட்ஸ் நாட் ரியலி த கேஸ். ஏன்னா எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும். ப்ளஸ் நானே வந்து நிறைய வாட்டி கடைசி நாள் படித்து நல்ல மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். 80% 90% நல்லா வாங்கியிருக்கேன், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி. ஸோ இப்போ சில பேர் ஏன் அதிகமாக மார்க் வாங்குறாங்க, சில பேர் ஏன் கம்மியாக வாங்குறாங்க, இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ பிக் டீல். இந்த அதிகமாக மார்க் வாங்குறவங்க வந்து கிளாஸை கவனிச்சிருப்பாங்க, நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே, கிளாஸை கவனிக்கல, அதை இப்போ தூக்கி ஓரமாக வச்சிடலாம். நம்ம இப்போ கடைசி நாளை பற்றி மட்டும் பார்ப்போம். நம்ம செய்கிற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ட்ரைங் டு ஸ்டடி எவ்ரிதிங். ஒரு சாப்டர்லையும் கொஞ்சம் ஒரு பேஜ்லையும் கொஞ்சம் இப்படி படிச்சுட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, வி கவர்ட் எவ்ரிதிங், நமக்கு எல்லாமே தெரியும், இப்போ எல்லாத்தையும் படிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் எக்ஸாமில் வந்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு உதவுமானா கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவன் நல்ல மார்க் எடுப்பான் அப்படின்னா, எப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவன். ஓ, நீ அப்படி வரியா? எப்படி மார்க் எடுக்கணும்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். பட் இப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது, ஒரு பேஜில் கொஞ்சம் படிச்சுட்டு அடுத்த பேஜ் போகிறது, இது வந்து வேலைக்காகாது. மிஸ்டேக் நம்பர் 2, இந்த ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. சும்மா ஒரு வீடியோ நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாம் கரெக்டு தான். பட் நம்ம மண்டையில் நிற்குமா? ஒரு நாள் முன்னாடி எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி படித்தா மண்டையில் நிற்குமா அப்படின்னா ஆப்வியஸ்லி கிடையாது. லாஸ்ட் 10-15 இயர்ஸில் நம்ம பசங்க யூடியூப் ஆன் பண்ணிடுறாங்க, பார்க்க புரியுது அப்படின்னு. பட் நெக்ஸ்ட் டே தே ஒன்ட் ரிமெம்பர் எனிதிங். நம்ம எஃபர்ட் போடாமல் வேலை செய்யாமல் வீடியோ பார்க்குறது யாருக்கு தான் பிடிக்காது, நீங்களே சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது, என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியுது. பட் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த காதில் வந்து இந்த காதுலையே போயிடுது. ஸோ 2 ஹார்ஸ்க்கு ஒரு ஒன் ஷாட் வீடியோ பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம், பட் இதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு தாட் வரும். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எஃபர்ட் போடாமல் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் நம்ம மண்டையில் எதுவும் நிற்கலை. நம்ம பிரெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சு, ஓகே தூக்கி வச்சாச்சு, இந்த டாபிக் முடிஞ்சு தூக்கி வச்சாச்சு. அவர் பிரெயின் டசன்ட் நோ ஹவு டு லிங்க் தெம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுனால நமக்கு கான்ஃபிடன்ஸ் வருதே தவிர கிளாரிட்டி வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது நமக்கு வந்து நிறைய வீடியோ தேவை கிடையாது, பட் ரேதர் கம்மியான இன்புட்ஸ் தேவை. மிஸ்டேக் நம்பர் 3 என்னது? கில்ட் தான். இவ்வளோ நாள் நம்ம படிக்கலை, இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம மென்டலி நம்மளே பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாமில் வந்து உங்களை நீங்களே பனிஷ் பண்ணால் மார்க் தருவாங்களா? தரமாட்டாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி வேணும்னா ஜஸ்ட் ஸ்டாப் பனிஷிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பண்ணுற தப்பு. சரி, அப்போ எது தாண்டா வேலை செய்யும்? ஸ்கூல்ஸ் காலேஜஸில் எந்த ஸ்டாண்டர்ட், எந்த போர்ட்ஸ் எதை வேணால் எடுங்க, there will be some topics that are very 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 important. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஹைவைட் டாபிக்ஸ் எடுத்து அதை வந்து செம்மையாக படிங்க. டயக்ராம்ஸ், கீ பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக படிச்சிங்கன்னா அதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 2 கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி கீ கான்செப்ட்ஸை அவன் MCQ 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்லையும் கேட்க ட்ரை பண்ணுவான். 12 மார்க் 16 மார்க் 8 மார்க்னு பெரிய கொஸ்டின்ஸ்லையும் கேட்க ட்ரை பண்ணுவான். அடுத்தது we have to concentrate on definitions, formulas and examples. எந்த கான்செப்டையும் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸோ ஒரு டெஃபினிஷனை கற்றுக்கிட்டு, ஒரு ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ஃபார் பெட்டர் தேன் வாட்சிங் யூடியூப் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஹேக்ஸ் வீடியோவில் அது சொல்லியிருக்கேன். அது ரொம்ப அழுத்த கூட சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் யூஸ் அ பென் அண்ட் பேப்பர். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப சோம்பேறியாக தான் இருந்தேன். இந்த பென் பேப்பர்ஸ்லாம் படிக்க மாட்டேன், சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிற ஆள் தான். ஸோ அந்த பென் அண்ட் பேப்பர் வச்சு எப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சனோ, அதை வச்சு சால்வ் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சனோ, அப்போ தான் வந்து எனக்கு எல்லாம் மண்டையில் நிற்க ஆரம்பிச்சிச்சு.
அண்ட் another thing, stop scrolling between resources. ஒரு புக்லேருந்து இன்னொரு புக்கு மாற்றி போகிறது, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ பவுன்ஸ் ஆகுறது. அண்ட் ஒரு சப்டாபிக் எடுத்தோம்னா அதை சும்மா அப்படியே படிச்சுட்டு அடுத்தது போகாமல் அதில் என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி எழுதி பாருங்க. ஆப்வியஸ்லி லாஸ்ட் டேயில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சமாக படித்தாலும் அது உங்கள் மண்டையில் கன்ஃபார்மாக நிற்கும். அண்ட் பர்சனலி நான் வந்து இந்த பெரிய பெரிய ஆன்சர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவேன். அந்த மாதிரி கொஷின்ஸோட சப்டாபிக்ஸ் என்ன, கீவேர்ட்ஸ் என்ன, அங்கே என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டயக்ராம்ஸ் வருதுன்னு பார்த்துட்டோம்னா அந்த ஒரு ஃபுல் கான்செப்டில் நம்ம பக்காவாக இருக்கும். ஒரு கீவேர்டையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து என்னோட ஓன் டேர்ம்ஸில் எக்ஸாம்பிள் எழுதுவேன். அண்ட் இட் ஒர்க்ஸ் ரியலி வெல் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம். கிளாஸ் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் வீடியோ பார்க்காம உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அண்ட் கடைசி நாளில் நீங்கள் பண்ண வேண்டியது ரிவிஷன், ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது, கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, அப்படி தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகும், டைமும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். அண்ட் கடைசி நாள் வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் பிளானு, பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் உங்களுக்கே புரிய வரும் எப்படி எது லிங்க் ஆகிருக்கு, எது முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் படித்தா கூட நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல், நான் சிலதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஆப்வியஸ்லி ரிமெம்பர் அட்லீஸ்ட் 90% ஆஃப் வாட் யூ ஸ்டடிட் த ப்ரீவியஸ் டே. சரி, இப்போ என்ன பண்ணலாம், போய் படிக்கலாமா? ஓகே, டாட்டா, பை, குட் நைட்.